அப்படி சொல்லி சுவாமி இதோட லட்சுமணன் கூட புறப்பட்டு சீதையும் புறப்பட்டு தேர்ல ஏறிக்கிட்டு போனாள். அயோத்தி மூக்க அலறித்தது, கதறித்தது. ராஜா அலறி கூட ஓடினாள். மந்திரிகள்லாம் போய் தடுத்தாள். பிறகு வசிஷ்டர் ஒரு தர்மசாஸ்திரம் சொன்னாள். யார மறுபடியும் நம்ம ஊருக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறோமோ அவளை ரொம்ப தூரம் கொண்டு போய் விடப்படாதே. 14 வருஷம் கழிச்சாவது ராமன் வரவேண்டாமான்னாள். ராஜா நன்னுட்டாள். தேர் மறையிற மட்டும் தேரை பார்த்துட்டே இருந்தாளா. பிறகு அந்த புழுதியெல்லாம் பார்த்தாரா. புழுதியும் மறைஞ்சு போன பிறகு கீழே பார்த்துட்டு அழுதாராம் ராஜா. என்ன சொன்னான்? வாஹனானாஞ்ச முக்யானாம் வஹதாம் தம்மமாத்மஜம் பதானி பதி த்ருஷ்யந்தே சமஹாத்மான த்ருஷ்யதே. என் குழந்தைய காட்டுக்கு தூக்கிட்டு போன குதிரைகளுடைய கால அடிவெப்பு தானே தெரியுது. அந்த மகாத்மாவான என் குழந்தை தெரியலையேன்னு அழுதாளாம். பதானி பதி திருஷ்யந்தே ச மகாத்மான் அதிருஷ்யத்தே. இந்த மகாத்மாவை காணுமே, என் குழந்தைய தூக்கிட்டு போன குதிரைகளுடைய காலடி வைப்பு தானே நிற்கிறது தெரியுது என்று கதறி கௌசல்யனுடைய கிரகத்துல கொண்டு போய் விட சொல்லி அங்க போய் அலறினாளாம். ராத்திரி காலம் கௌசல்யா நீ எங்க இருக்கேன்னு கேட்டாள். என்ன இப்படி கேட்கிறீங்களே, எதற்கு இருக்கேன்னு என்னாள். கண் தெரியலேன்னாளா. இப்ப ஊடினேளே குழந்தையோட தேரோடேன்னாள். அப்ப கண் தெரிந்தது இப்ப தெரியலேன்னாளா. ஏன் இப்ப தெரியலேன்னாள். என் குழந்தையோட என் கண்ணும் காட்டுக்கு போயிடுதுன்னாளா. ராமம் மேலுகதா திருஷ்டி அத்யாபினநிவர்த்ததே. கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷா, என்ன நீ கையால தொடு. நத்வா பஷ்யாமி கௌசல்யே, நீ இருக்கிறட எனக்கு தெரியலையே, என்ன என்னமோ பண்றதே, பிராணம் துடிக்கிறதே நாள். அப்பத்தான் கௌசல்யா அலறினாள். ஆஹாஹா, என் குழந்தையும் தண்டகைக்கு அனுப்பிச்சு நீங்களும் பிராணம் துடிக்கிறதுன்னு சொல்றீங்களே, என்ன கரும்பாம்பு கிட்ட விட்டுட்டு போறீங்களே கைகிட்டே, என்ன ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு கரும்பாம்பு இருக்கிற ரூம்ல அடைச்சு பூட்டிட்டு போறா போல. விவாஸ்ய ராமம் சுபகா லப்தகாமாகமாகிதா த்ராசயிஷ்யதி மாம் பூயா துஷ்டாஹினிரவேஷ்மனி. கட்ட பாம்பு மாதிரி என்ன சீறி சீறி அடிப்பலே, நான் என்ன பண்ணுவேன், என்ன இப்படி கைகிட்ட விட்டுட்டு போறேன்னு அலறினாளா. அப்பத்தான் சுமித்ரா சமாதானம் பண்றாள்.